கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து சைலன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டஃபஸ்ட் இல்லையா குரூப்க்கு வந்து சைலன்ஸ் ரொம்ப கஷ்டம். நேரத்துல இருந்து போராடிட்டே இருக்காங்க சைலன்ஸ், கொஞ்ச நேரம் சைலன்ஸ், உடனடி சைலன்ஸ், அது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12-14 வரை. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். இந்த வசனம் வந்து 3 மேஜரான வசனம். பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் அவர் மேல குற்றம் சாட்டினாங்க. அவர்கள் சாட்டிய வந்து மேஜரா பாத்தீங்கன்னா 3 அக்யூசேஷன் அவர் மேல வச்சாங்க. ஒண்ணு, இவர் தேசத்தை ஒடுக்குகிறவராய் இருக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல இருக்கு 2வது வசனம். இவர் தேசத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. இவர் வந்து வரி கட்ட மறுக்கிறாரு. இவர் தான் இவரை ராஜான்னு சொல்லிக்கிறாரு. இந்த 3 மேஜர் அக்யூசேஷன்ஸ் அவர் மேல வைக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 மேஜர் அக்யூசேஷன்ஸ் எல்லாமே இதுதான் வந்து மரணத்துக்கு ஏதுவான தண்டனையை அவருக்கு கொடுக்கும்னு அவங்க பிளான் பண்ணி இதையே 3 குற்றச்சாட்டை அவர் மேல வைக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் பிலாத்தின் இடத்துல கொடுக்கும்போது, பிலாத்து ஒரு இடத்துல விசாரிக்கும் போது இந்த வசனம் சொல்லுது, அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவரும் ஒரு வார்த்தையை மறுதரமாக சொல்லவில்லை. இதை கேட்ட பிலாத்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி ஆண்டவரால இப்படி வந்து இப்படி ஒரு சைலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சது, அவரால் எப்படி வந்து அவ்வளவு பொறுமையா மௌனமா இருக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு 5 வாஷம் என்னன்னா, அவர் தம்மை அறிந்தவராய் இருந்தார். அவருக்கு தெரியும், அவருடைய டெஸ்டினி தெரியும், எதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார்னு அவருக்கு தெரியும். அவரை அறிந்தவராய் இருந்தார். இரண்டாவதா, அவர் வந்து இன்ட்ரஸ்டட் ஹையர் கோர்ட், மேலான அவர் பிதாவினுடைய நீதியை அறிந்தவராய் இருந்தார். மூணாவதா, அவருடைய மௌனமே ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, நான் கலகம் அல்ல, நான் ஒரு குற்றமற்றவன், நான் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் உங்ககிட்ட வாதாட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் நான் குற்றமற்றவனா இருக்கிறேன். அதுவே ஒரு மெசேஜா அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு மெசேஜ் வந்து அங்க இருந்த அந்த ஹாலியே கலகம் பண்ணுச்சு. இவ்வளவு குற்றம் சொல்றானா ஒரு வார்த்தையை நீ பேசாம நிக்கிறாரு. 4ஆவதாம் 5ஆவதாம் 2 விஷயம் என்னன்னா, அவர் அதை அவாய்ட் பண்ணல. அவருக்கு தெரியும், அவர் அதை ஏத்துக்கிட்டார். எதற்காகன்னா, ஏசாயா நமக்கு சொன்னபடி தீர்க்க தரிசனம் உரைத்தபடி அவர் மறு வார்த்தை ஒன்று சொல்லாமல், ஏசாயா 53:7 சொல்ல, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தன்னை தானே ஒரு படியாய் செலுத்த சென்றார். அவர் எதற்காக அதை செய்தார்னா, அவருக்கு தெரியும் அவர் சிலுவையில போய் மறிக்க போகிறார். அவர் அது ஒப்பு கொடுக்கப்பட்டவரா இருந்தார். அதனால அவர் எதையுமே அவாய்ட் பண்ணல. அந்த சைலன்ஸ் வந்து அவரை வந்து கொண்டு போய் அந்த சிலுவையில நிறுத்த போகுது. இந்த 5 விஷயங்களும் அவர் அறிந்தவராய் இருந்ததுனால அவர் மௌனமா இருந்தார். அவர் ஒரு வார்த்தையும் பேசல. இவர்கள் எவ்வளவோ குற்றம் சொல்லி முயற்சி செய்தாங்க. இதுக்கப்புறம் அவர் நடக்க போற காரியங்களும் அவருக்கு தெரியும். இரத்த வழியாய் மறிக்க போகிறார், அழைக்கப்பட போறார். இவ்வளவு நேரம் அண்ணன் சொன்னாங்க, அந்த சிலுவையினுடைய அன்பு, எல்லா விதமான கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேச போறாங்க, அடிக்க போறாங்க, அவரை துன்புறுத்த போறாங்க. அதை எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள தயாரானார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, என் பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் அவர் தன்னை பலியாய் கொடுக்க தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் அந்த மௌனம். இந்த மௌனத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, 5 விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். 1, ட்ரஸ்டிங் சைலன்ஸ். அவருக்கு தெரியும், he trusted his father. அவருக்கு எதுக்கு தீர்மானிக்கப்பட்டு பிதா அவர் இடத்துல கொடுத்த வேலை என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ ட்ரஸ்டட் சைலன்ஸ் இருந்தது, டிக்னிஃபைட் சைலன்ஸ் இருந்தது. அவரோடு கூட அவர் தர்க்கம் பண்ணி வாதம் பண்ண அவர் தயாரா இல்லை. அவர் அவருடைய கனத்தை காத்துக்கொண்டார். அது கூட சேர்ந்து ஜபத்தோடு கூட அவர் அமைதியாக மௌனம் காத்தார். அவருக்கு தெரியும், இந்த வார்த்தைகள் எதுவும் இந்த இடத்துல மாற்ற போறது இல்லை. என்னுடைய வார்த்தைகளை நான் வீணா கொடுக்க அவர் விரும்பல. 4ஆவதா, அவர் நமக்காக சாக்ரிஃபைஸ்டு சைலன்ஸ், நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த மௌனத்தை அவர் காத்துக்கொண்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்துல சொல்லி கொடுக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த சைலன்ஸ்னுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம் நம்ம யோசிக்கணும். இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கும்போது
ஒரு நாள் இந்த வசனம் காலையில் அக்கா எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பும்போது நான் பார்த்துட்டு, இது பேச சுத்தமா தகுதியே இல்லாத இது இது ஆண்டவர் என்னை கொண்டு பேச வைத்தாருன்னு எனக்கு சுத்தமா என்னால நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ ஒரு 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 15 மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இது சுத்தமா பேச எனக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன்னா எப்பவாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எந்த வாதத்திலையாவது என் கூட வாதம் பண்ணா ஜெயிக்க முயற்சி பண்ணிடுவேன். எப்படியாவது ஆப்போசிட்ல பேசுறவங்கள தோக்கடிச்சிடணும். என் ஒய்ஃப் கூட அதுல கிளியரா சொல்லுது, ஆமா அப்சல்யூட்லி எஸ். பேசுனா கண்டிப்பா பேச விடாம, எதிரில் இருக்கவங்க பேச விடாம பிளாக் பண்ணி அவங்கள முடிச்சு அவங்க பேச விடாம நிறுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செய்யக்கூடியவனா இருக்கணும். ஆனால் எதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை என்னோட பேர் இதுல எதுக்கு கொடுத்தாருன்னா, நான் தான் முதல்ல மாற்றப்படணும். பேசாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கு இன்ஜஸ்டிஸ், அவருக்கு நடந்தது அநியாயம். ஒரு குற்றமும் அவர் செய்யல. அவர் வரி வைக்காதுன்னு சொன்னாங்க, அப்படி அவர் சொல்லவே இல்லை. ஆனா அப்படி ஒரு குற்றம் சொன்னாங்க, அதுக்கு அவங்களுக்கு சாட்சியும் இல்லை. அவரால் எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியல. அதனால அப்பவும் அவர் பேசாம இருந்தார். என்னால உங்களால அப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால முடியல. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மளை குறிச்சு பேசிட்டா உடனடியா அவங்க கிட்ட பேசி அந்த வாதாடி நான் தான் உண்மை, நான் தான் நல்லவன், நான் தான் எல்லாமே சொல்லக்கூடிய இருதயம் உள்ளவன் தான் நான். எனக்கு இந்த பாடம் பெரிய பாடமா இருந்தது. இதை நான் கத்துக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழி செய்தார். இது நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ஒரு வழியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சமயத்திலும் நம்ம போராடிட்டு எல்லா விஷயத்திலையும் நம்ம பேசிட்டே இருக்கணும்னு இல்லை. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் பேசாம இல்லை. இதுக்கே கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி சொன்னார், நீ ராஜாவா கேட்டதுக்கு ஆமா நீ சொன்னபடிதான் சொன்னார். ஆனால் எங்க நம்ம பேசக்கூடாதுன்னு இருக்காங்க, பேசாம இருப்பதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கு தேவை நீங்க சொன்ன மாதிரி டிக்னிஃபை, உங்களை நீங்க கனப்படுத்திக்கணும். உங்களுக்கு மேல ட்ரஸ்ட் பண்ணணும். கடவுள் இருக்காரு, உங்களுக்காக வாதாட அவர் இருக்காரு. நீ எல்லா நேரத்திலையும் நீ போராடிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன்னுடைய சைலன்ஸ் அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்லுவார். அதுதான் நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம ஆண்டவர் கூட ஜபத்துல இருக்கும்போது இந்த மௌனம் எந்த நேரத்துக்கு நம்ம மௌனமா இருக்கணும்ன்றது ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுப்பார். நீ பேசாமல் இருப்பது நல்லதுன்னா பேசாமல் இருக்கிறதா நல்லது. அது வீட்லயா இருந்தாலும் சரி, ஆலயத்திலயா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, எங்கேயுமே நம்ம பேசாம மௌனமா இருப்பது நல்லதுன்னு ஆண்டவர் சொன்னால் அதை செய்வதுதான் நமக்கு உத்தமம். இப்ப தொடர்ந்து தம்பி நமக்கு ஜபத்துல வழி நடத்துவாங்க. இந்த காரியத்தை குறிச்சு உங்களோட மனசுல நீங்க யோசிங்க. நான் அப்படிதான் இருக்கிறேன்னா, எல்லா இடத்துலயும் நான் வாதாடுறேன்னா, எல்லா இடத்துலயும் நான் வாதாடிட்டே இருக்கிறேன்னா, யார் பேசினாலும் அவங்களுக்கு திரும்ப நான் பேசதான் முயற்சி பண்றேன்னா, என் வீட்டுல என் கணவனோட, மனைவியோட, அப்பாவோட, அம்மாவோட, சகோதரர்களோட, சர்ச்ல இருக்கிறவங்களோட என்ன நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஐ எம் தி பெஸ்ட். நீங்க என்னதான் தப்பா சொல்றீங்க, நீங்க தான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல முயற்சி பண்றேன்னா, உங்க இருதயத்துல நீங்க யோசிங்க. சைலண்டா இருக்க என்னால முடியுமா? குற்றம் சொல்லும் போது சைலண்டா என்னால இருக்க முடியுமா? என்னால முடியல. நான் 2 வாரமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம தலையில தாழ்த்தி கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம ஒரு 3 minutes ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். சைலன்ஸ் பத்தி நம்ம கேட்டோம். 5 விதமான டிஃப்ரெண்ட் சைலன்ஸ். ஆக்சுவலி அண்ணா சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில கரெக்டா அக்கா எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பி 2 வாரமா எனக்கு தெரிஞ்சு பயங்கர டெம்டேஷன். அப்புறம்தான் டெம்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயம் அது எனக்கு உணர்த்திட்டே இருந்தாரு ஒரு நாளும். அந்த வசனம் ரொம்ப டீப்பா இருக்கு. He did not do any sin. He did not. Everything that happened to him was injustice, but still he chose to be silent. இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம வீடா இருக்கலாம், நிறைய நேரத்துல ஆபீஸ்ல நம்மளோட கொலீக்ஸே கூட நிறைய விஷயத்த நம்மளுக்கு எதிர்த்தாப்புல நிறைய விஷயத்த செயல்படுத்த கூட இருக்கலாம். They might blame us, they might accuse us, they might corner us. But are we choosing silence? Are we being dignified? கிறிஸ்து இப்போ நமக்கு என்ன பேசுவார்? What is he trying to say? நம்ம எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும்? ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். புக் இருக்கிறவங்க எழுதுங்க. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு இப்போ கொஞ்சம் எழுதுங்க. எந்த இடத்துல இயேசு என்ன இப்போ அமைதியா இருக்க சொல்றாரு? Which place should I be silent?
You might be struggling with a lot of things. நிறைய விஷயத்துல நம்ம struggle பண்ணிட்டு இருக்கலாம். But God says, be silent. இருண்டது வாழ்வில் இன்னும் வாழ்வோம் இனியாவதேவும் திருமுகம் காண இருண்டது வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதேவும் திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோம் உன்னை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை கல்மனம் மாறி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாறி கரைந்தோட செய்யும். டாபிக் வந்து சாய்ஸ் ஆஃப் பர்பஸ். நம்ம எல்லாரும் சண்டே சர்வீஸ்ல நம்ம வந்து மேத்யூ தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த செட்டிங் வந்து நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வசனத்தை மட்டும் நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை வாசிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். நான் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை ஆக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த வசனத்தை வந்து கிறிஸ்தவர்கள் இல்லாம வேற கிறிஸ்துவை அறியாத ஒரு வேறு மதத்துல இருக்கிறவங்க கூட இந்த வசனத்தை படிக்கும்போது முதல்ல எப்படி யோசிப்பாங்கன்னா, எப்படி வந்து இந்த ஜனங்க வந்து பரபாச விடுதலை ஆக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருக்குள்ளுமே வரக்கூடிய ஒரு 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 பாமரனின் ஒரு கேள்வியா தான் அதை பாக்குறேன். எப்படி பரபாச விடுதலை பண்ணணும்னு அவங்க வந்து அட்வொகேட் பண்ணாங்க அப்படின்னு நாங்க இதை பத்தி நாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, நானும் சரசும் அப்படி டிஸ்கஸ் பண்ணி நாங்க பேசிட்டு இருக்கும்போது, சாய்ஸ் ஆஃப் பரபாஸ் அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது, எப்படி இந்த பரபாச அவங்க விடுதலையாக சொன்னாங்க அப்படின்னு ஒரு 3 ஆங்கிள் நாங்க வந்து இப்படி யோசித்தோம். முதல்ல ஆங்கிள் நாங்க எப்படி யோசிச்சோம்னா, ஒருவேளை பரபாச பிடிச்சு அவனை விடுதலை ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல, ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கல. இயேசுவை பிடிக்காததுனால அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா பரபாச வந்து நீங்க வெளியில விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப நம்ம யோசிக்கிறோம் இந்த மாதிரி ரியலாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல ஒரு கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு யோசிப்போம், என்ன இவங்க இந்த மனுஷனை போய் விடுதலையாக்க சொல்றாங்க, கேஸ் குற்றப்பட்டவரா அங்க நிக்கிறாரு, ஒரு பாவம் அறியாதவரா நிக்கிறாரு, மறுபேச்சு பேசாம நிக்கிறாரு, எவ்வளவோ அடிச்சும் எதுவுமே ஒரு மறுபேச்சு பேசாம நிக்கிற ஒரு மனுஷனை விடுதலையாக்க சொல்லாம ஒரு ரிவோல்ட் பண்ண ஒரு மர்டரரை ஒரு கலகத்தை உண்டு பண்ண ஒரு மனுஷனை விடுதலையாக்க சொல்றாங்களேன்னு அந்த கொஸ்டின் எனக்குல இப்படி ஓடிட்டே இருந்தது. எப்படி how can they do this அப்படின்னு. ஆனா அதுல ஒரு ஆன்சரை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இயேசுவை ஏன் அவங்களுக்கு பிடிக்காம போச்சு? ஏன்னா இயேசுவின் இடத்துல வரும்பொழுது என்ன ஆகுது, நம்மளோட பாவங்களை ஆண்டவர் நமக்கு வெளியரங்கப்படுத்துறாரு. ஆண்டவர் நம்ம இடத்துல பாவங்களை அறிக்கையிட சொல்றாரு. நம்ம சபிக்கிறவர்களுக்காக நம்மள ஜெபிக்க சொல்றாரு. நம்மளை நிந்திக்கிறவங்களை ஆசீர்வதிக்க சொல்றாரு. இதெல்லாம் பண்ண முடியல. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க ஒரு சாய்ஸ் எடுக்கிறாங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க அன்னைக்கு அந்த செட்டிங்ல அந்த டிசிஷன் அவங்க எடுத்தாங்க. ஆனா இன்றைய நாள்ல நாங்க யோசிச்சோம், இந்த சிச்சுவேஷன் நமக்கு வருதா வாழ்க்கையில? பரபாசையோ இயேசுவையோ நம்ம எப்படிப்பட்ட சாய்ஸ் நம்மளோட வாழ்க்கையில வைக்கிறோம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதுல ஒரு விஷயத்த நாங்க அப்படி யோசிச்சோம், எப்படின்னா இயேசுவை பிடிக்காம எப்படி பரபாசை விடுதலை பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளோட நாட்கள்லயும் என்ன வருது அப்படின்னா, இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மள இன்க்ளூசிவா விட்டுருவாங்களோ, நம்மகிட்ட பேசாம விட்டுருவாங்களோ அப்படின்னு நிறைய விஷயத்துல நம்ம பயந்து சில விஷயங்களை நம்மளும் சூஸ் பண்றோம். அது எப்படி நம்ம பார்த்தோம்னா டே டு டே லைஃப்ல ஆண்டவர் கிட்ட போனா he will show me who I am truly. அதனால நான் அதுக்கு போகாம நான் I will go choose party. ஆண்டவரோட பிரச்சனைல இருந்துன்னா he will show me what I'm doing is wrong. அதை பண்ணாம மத்தவங்க சொல்றாங்க, இல்ல நான் ஒரு வருஷத்துக்கு போகாம ஸ்கூல் ரன் போகும்போது நான் மட்டும் பண்ணாம இருந்தேன்னா என்னைய மட்டும் தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நாம நிறைய பாவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஓகே பண்ணிட்டு போகணும் இப்போ தினசரி வாழ்க்கையில. இந்த மாதிரி ஏதாவது நம்ம இப்போ பண்றோமா நம்ம யோசிச்சு you can write it down and choose that I will no longer do this. ஒரு பக்கம் இயேசுவை பிடிக்காம பரபாசை வெளியில விடுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓ இவர் ஒரு பெரிய எதிர்ப்பாளரா இருந்திருக்காரு, ஒருவேளை இவரை வெளியில விட்டுட்டாங்கன்னா இன்னும் பெரிய எதிர்ப்பெல்லாம் பண்ணி எங்களை காப்பாத்திடுவாரோ, ஒருவேளை ரிசல்ட் இமீடியட்டா அவங்க கண்ணில் கிடைச்சிருமோ அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். இமீடியட் ரிசல்ட்ஸ், வெளியரங்கமான ஒரு ரிசல்ட் தெரியணுன்றதுக்காக கூட அந்த நேரத்துல அந்த இஸ்ரவேலர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனா இன்றைய நாள்ல அனுதின வாழ்க்கையில நம்ம கூட நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல இமீடியட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நம்மளோட சாய்ஸ் அதுவாதான் இருக்கு இல்லையா? காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதலை விட எவ்ரி டைம் நம்ம என்ன பண்றோம்னா இமீடியட் ரெஸ்பான்சஸ், இமீடியட்டா நடக்கிற விஷயங்களை தான் நம்மளும் சூஸ் பண்றோம் இல்லையா? அதை பத்தி இன்னும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. The word says seek ye first the kingdom of God and everything shall be added unto you ன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்றோம்னா seek ye first the kingdom of God விட்டுட்டு everything else நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிரேயர் இருக்கதா இல்ல நிறைய ஒர்க் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கிறதா அதுக்கு போயிடுறோம். காசு நிறைய வேணும், வீடு நிறைய வேணும், வேலையில இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்றதுன்ற அந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு ஓடி 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 எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும், அதை நம்ம யோசிக்கணும். ஒரு கூட்டம் இயேசு பிடிக்காம பரபாசை வெளியில விடுனாங்க, இன்னொரு கூட்டம் இமீடியட்டா எனக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு பரபாசை வெளியில விட்டாங்க இருக்கும். ஆனா இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் யோசிக்கிறேன், அந்த 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 கூட்டத்துல இப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிச்சேன். பக்கத்துல இருந்தவங்க பரபாச விடுதலை சொல்றாங்க, இந்த சைடு இருக்கவங்களும் பரபாச விடுதலை சொல்றாங்க, தலைமை ஆசாரியனும் அவர்தான் விடுதலை பண்ண சொல்லி ஏவி விடுறாங்க, சரி நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படின்னு கூட சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கூட சேர்ந்து கத்திருப்பாங்க. எதுக்காக பரபாச விடுதலை செய்ய சொல்றோன்ற அந்த ஒரு உணர்வே இல்லாம நிறைய பேர் அதை பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் சில சூழ்நிலையில பண்றோம். நம்ம டே டு டே லைஃப்லயே தான் அதேதான் நம்ம மோர் தென் கிவிங். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஆண்டவரோட வார்த்தை கிட்ட போகாம what the Google says, what word people say, அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை குலம் தள்ளிடுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்றோம். இந்த நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, இஃப் அப்போ நம்ம ஜீசஸ் பராபஸ் இருந்தப்போ ஏன் அவங்க பராபஸ் பண்ணணும் அவங்கள நம்ம கொஸ்டின் பண்ணோம். இப்போ நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கணும், am I choosing Jesus Barabbas or am I choosing Jesus the Messiah in my life? ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்த்த மாதிரி நம்ம are we manipulated by the world voice or are we listening to the God's voice அப்படின்றத யோசிச்சு எந்த இடத்துல நம்ம வீக்கனா இருக்கணும் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சு
குரானாகிய சீமோன் சிலுவையை சுமந்த. எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, இசப்பா இந்த காரியத்துல என்னோட தொடர்ந்து பேசுங்க. லாஸ்ட் செஷன்ல அண்ணா அழகா சொன்னாங்க ஒவ்வொரு காரியங்களும். நான் நினைச்சேன் இதை எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நான் எல்லாமே அழகா அந்த சிலுவையில சுயத்தை வெறுக்கிறத பத்தி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தொடர்ந்து இசப்பா நம்ம கூட பேசும்படியாக அந்தவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களோட பேசுங்க இசப்பா. சரி, முதலாவது சைமோன் யாருன்றத நான் ஒரு பிரீஃபா சொல்றேன். அவர் சைமன் எல்லாம் சொல்றாங்க ஒரு மைக்ரண்ட் ஜூயிஸ் சொல்றாங்க, புலம்பெயர்ந்த ஒரு யூதரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் நார்த் ஆப்பிரிக்காவுல இப்ப நம்ம லிபியான்னு சொல்ற அந்த மாடர்ன் சிட்டில இருந்து பஸ்காவை பாக்குறதுக்காக எருசலேமுக்கு வந்த ஒரு மனிதரா இருக்கிறோம். அவரோட ரோல் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல் வைத்தார்கள். நானும் எனக்கு உட்கார்ந்து டாபிக்கான அதை யோசித்தேன். அதுல கம்பல்டுன்னு அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க. கம்பல்ஷன் நிறைய நேரத்துல நம்ம கம்பல் பண்ணி பண்றோம். ஆனா நான் அப்படி அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், உண்மையிலே கம்பல் பண்ணப்பட்டாரு. ஆனா எந்த அளவுக்குன்னா கேட்காம அவன் ஷோல்டர்லயே தூக்கி வச்சுட்டாங்க, நீ பண்ணணும் அவ்வளவுதான், நீ நீ எப்படி அப்படிலாம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு ரோலுக்குள்ள அவங்க போனா கூட அதோட நோக்கம் ரொம்ப பெரியதா இருந்துச்சு. அந்த பர்பஸ் அது ஒரு மீனிங்ஃபுல்லான பர்பஸா அந்த இடத்துல ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. சில நேரம் நம்ம ஆர்டினரியா கூட இந்த கேம்புக்கு வந்திருக்கலாம், சும்மா இப்போ அவர் போன வரை நான் சும்மா பஸ்காவை பார்க்க போனேன் நோக்கம் இல்லாம வந்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு சாதாரண மனுஷனையும் நோக்கமுள்ள மனுஷனையும் மாத்துறதுக்கு கர்த்தரால முடியும். இந்த ஒரு காரியம் எப்படி அவங்க ஜெனரேஷனுக்குள்ள லீட் பண்ணுச்சுட்டு அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். சோ இது அவரோட ஜேர்னி எவ்வளவு அழகா அவருடைய ஜேர்னி போய் ஒரு மீனிங்ஃபுல் ஜேர்னியா பாச்சு. சோ இதுல நம்ம அடுத்த இது பார்க்கும்போது நம்ம வாசிக்க கேட்கலாம். மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதுல மார்க் ரோமருக்கு எழுதுறாரு. ரோமர்கள் தான் சீமோனை பலவந்தப்படுத்தினது. அவர் எழுதுறாரு. இப்ப என்ன சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க, எங்க அப்பா பேரை சொல்லி இன்னாரோட பொண்ணும்பாங்க. ஆனா இதுல பாருங்க, அலெக்சாண்டர் ரூஃபஸோடைய அப்பான்னு சொல்றாங்க. சோ அப்போ அந்த அந்த ஃபெய்த் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்குள்ள கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு ஊழியர்களா கட்டாயம் அந்த காலத்துல இருந்துருக்காங்க. பெரிய சபை, நம்ம நிறைய இடங்கள்ல அவங்களை குறித்து படிக்க முடியும். சோ நம்ம செய்யற ஒவ்வொரு சாதாரண காரியமும் அது நம்ம தலைமுறைகளுக்குள்ள கடத்தப்படுறதும் இல்லாம நம்மளை காட்டிலும் அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை, ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த கேம்ப்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க போட்ட வித இந்த கடைசியில நேற்று செக்ஷன்ல படிச்சவங்க பில்லி கிரகாம் வரைக்கும் வரும்போது அவங்க நினைக்கவே இல்லை நான் அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுல நடந்ததை நம்ம பாக்குறோம். அடுத்தது சோ இப்போ நம்ம சீமோனை பத்தி பார்த்தாச்சு, அவரோட இம்பாக்ட் பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம சிலுவையை சுமப்பதன் பொருள் என்ன, கிறிஸ்துவின் பாடுகள்ல நம்ம எப்படி பங்கு கொள்ளணும். ஆனா அழகா லாஸ்ட் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதேதான், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும். சோ இது ஒரு நாள் நடக்கிற வேலை இல்லை, அனுதினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒரு காரியம். சோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் டினைல். அதுல கலாத்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் இச்சைகளையும் மாம்சத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோமா? ரெண்டாவது, பாடுகளை சந்தோஷமா சகிக்கிறோமா? அது பாடுகள்ங்கிறது வீட்டுல உள்ள காரியங்கள் அப்படி இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், சுவிசேஷத்தின் வேலைக்காக வருகிற பாடுகள். ஏதோ எனக்கு வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு அது இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு சிஸ்டர் என்ன அசிங்கமா பேசினாங்க, ஆண்டவரை பத்தி நான் சொல்ல போனேன், என்ன தப்பா பேசினாங்க, ஆனா ஸ்டில் நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்கா? அது எல்லாம் பண்றது மாத்திரம் இல்லாம அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 1:29 கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமே அல்லாமல் அவரோடு பாடுகளை சகிக்கவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அவருடைய பாதைகளை பின்பற்றுகிறவங்களா இருக்கிறோமா? யோவான் 12:26 இதுலதான் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யலாம் என்ன பின்பற்றணும். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு யாரையோ பின்பற்றுகிறவர்களா இல்லாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, ஃபாலோயிங் ஜீசஸ், கர்த்தரை நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் இந்த கிராஸ்ல நாங்க போட்டிருக்கோம், நம்மளால அறைய முடியுமா, என்னோட சுயத்தை இந்த சிலுவையில என்னால அறைய முடியுமா,
அழகா லாஸ்ட் இதுல பார்த்தோம். சோ இந்த மாதிரி காரியங்களை பார்க்கணும். பைபிள்ல நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை சிலுவையில் அறைந்து சிலுவை சுமந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் பட்சத்துல முதல்ல என்னோட ரொம்ப கிரேட் இன்ஸ்பயரா வந்தது வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா. ஒருவேளை இந்த இடத்துல அப்படின்னு பேசுறதுக்கு அவங்க ஒரு ரீசன், அவங்களோட மீட்டிங்ல தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ நீங்க நீர் இல்லாத புக் வாசித்தீங்கன்னா தெரியும், அழுகாம அந்த புக்கை யாராலையும் மூட முடியாது. பேஷன் அவங்களுக்கு சிலுவை சுமந்த விதம். நான் இப்ப யோசிப்பேன், ஒரு பழைய பொருளை தூட பண்ணா கூட கராஜ்ல வைக்கலாம், எப்ப மாதிரி யூஸ் ஆகும்னு நினைப்பேன். சர்டிபிகேட் கிழிச்சு போட்டுட்டு அது கூட என்ன பாதர் பண்ணிடக்கூடாதுன்னு பீகாருக்கு போன ஒரு தியாகமான அண்ணா அவங்க. அது இல்லாம 50 வருஷத்துக்கு மேல உள்ள மினிஸ்ட்ரி சர்வீஸ்ல 2 மில்லியனுக்கு மேல பீப்புள் சந்திச்சது இல்லாம 120 ஸ்கூல்ஸ் அவங்க வச்ச காரியங்கள் எவ்வளவு அழகா நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா அவங்க இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க மாத்திரம் இல்லாம அவங்க குடும்பமும் எனக்கு அழகா காலையில பாடணும். நான் உண்மையில சொன்னேன், எவ்வளவு சவாலா எந்த பாட்டான்னு எழுதிருக்கிறாங்க. சிலுவை சுமந்தோராய் சீஷர் ஆகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தற்போம், நிந்தை சுமப்பினும் தைரியம் கொள்ளும். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க கைகள்ல ஒரு சின்ன கார்டு கொடுக்கப்படும். நம்ம அதை வாசித்து ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம போகிறோம். அடுத்தது நம்மளே பார்த்து வேகமா அந்த கார்டை வச்சுட்டு அந்த 2 கொஸ்டினை வாசிங்க. அந்த காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, அந்த கார்டை பார்த்து நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயத்துல யோசிப்போம், ஆண்டவரே நான் சிலுவை நோக்கி பார்த்து நிறைய நன்மைகளை பெற்றிருக்கேன் இசப்பா. அந்த கொஸ்டினை நம்மளை கேட்டுக்குவோம். நீங்க சிலுவையை காண்பதற்கு மட்டுமல்ல, அதை சுமப்பதற்கும் தயாரா இருக்கிறீர்களா? அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை பின்பற்றி சிலுவையை தழுவிக்கொள்ளும் ஒரு தலைமுறை உருவாக்குறவங்களா இருக்குமா? நான் சிலுவை சுமக்க தயார், ஆனா என் பிள்ளைக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, நானும் சுமப்பேன், என் பின்வந்த சந்ததிக்கும் நான் அதை சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த கார்டை பார்த்து உங்களே நீங்க கேட்டுக்கிட்டீங்களா, நான் சிலுவையை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னா? நான் நோக்கி பார்த்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டேன், ஆனா இப்பொழுது அவருடைய காரியங்களை நான் சுமப்பதற்கு தயாரா இருக்கிறேன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும், உன்னை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இங்க வந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சிலுவையில் அடைகிறதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதனோடு சுமக்கிறதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏசப்பா நீடிய பொறுமையோடும் ஊழியத்தை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாளின் அடுத்த காரியத்துக்குள்ள நாம் கடந்து போகிறோம். The faith of the repentant thief. இந்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து விடுகிற ஒரு காரியத்தை அங்க பார்க்க முடியும். அந்த நேரத்துல அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? ஒருவேளை ரட்சிப்புக்கு வேண்டி அவன் அந்த இடத்துல காத்திருந்தானா என்று சொல்லி பார்த்தா இல்லை. அந்த கள்ளனுடைய கடைசி நேர நிமிடங்கள் அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் இயேசுவோடு கூட. அவன் இன்னும் சற்று நிமிடங்களிலே தன் உயிரை விட போகிறான். அவ்வளவுதான், இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. There is no life. இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. கடைசி நேர நிமிடங்களில் அவன் நின்று கொண்டிருக்கிறதை நம்மால உணர முடியும். ஆனா அந்த இடத்திலையும் இவரை இகழ்ந்தாவது, இவரை தூண்டி விட்டாவது நாமளும் சேர்ந்து தப்பித்துக் கொள்ளலாமே. ஒருவேளை ஒரு மனுஷன் இடத்துல நீ இந்த காரியத்தை செய்ய தகுதியுள்ளவன் தானே, நீ இதை செய்து அதை எங்களுக்கும் தரக்கூடாதா என்று சொல்லி ஒருவேளை நம்ம இடத்துல கேட்டா நாம் என்ன செய்வோம்? எஸ், ஐ கேன் டூ, நான் அதை செய்ய முடியும், உங்களுக்கு அதை செய்து தர முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல நாம அதை செய்து அவனுக்கும் அதை கொடுத்திருக்கிற ஒரு காரியமா இருக்கும். ஆனா இங்க உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் உன்னோடு கூட ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒரு கண்ணன் சொல்லுகிறான். மற்றவன் சொல்லுகிறான், அடே நாம் பாவிகளடா, நாம் துரோகிகள், எவ்வளவு அநியாயங்களை இந்த உலகத்தில் நடப்பித்திருக்கிறோம் என்பது உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். ஒருவேளை நம்மை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். ஆனா நாம் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், இந்த உலகத்திலே நாம் நடந்த ஒவ்வொரு நொடியும் நாம் செய்த காரியங்களும் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த இடத்திலையும் இப்படி ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனை குறித்து பரியாசம் பண்ணுகிறாயே என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து கேட்டு அவன் கேட்கிறான். 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். எந்த நொடி பொழுது இவனுடைய இருதயத்தை மாற்றினது என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த சிலுவையின் பாடுகளிலும் நடந்து கொண்ட விதம், அவர் பலருக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இதை செய்கிறார்கள், ஆண்டவரே தயவு செய்து இவர்களை மன்னியும், இவர்களை தண்டித்து விடாயும், இவர்களை ரட்சிக்கத்தானே நான் இறங்கி வந்திருக்கிறேன், அதற்காக தானே இத்தனை பாடுகளை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடலில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் முடிய விட நான் ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த சிலுவையில் ஆண்டவரோடு போராடுகிற அந்த தருணத்தை பார்க்கிறான். அவருடைய இருதயத்துல பேசுறான், நம்மை ரட்சிக்க இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நொடி பொழுது. இந்த நிமிடத்தை நான் விட்டு விட்டா நான் நகரத்துக்கு தான் போக போறேன், நரகத்துக்கு தான் நான் போக போறேன், என் வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி அவன் கடைசி நொடி பொழுதிலே தன்னைத்தானே சோதித்தறிந்து இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான் இந்த சிலுவையில. அதனால கேட்கிறான், உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது தயவு செய்து என்னை நினைத்தரணும் என்று சொல்லி அவன் கேட்கிற பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கின்ற ஒரு ரட்சிப்பை அந்த திருடனுக்கு அங்கு அருளுகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்கப்படுகிறது. இயேசுவின் மரண தருவாயையும் யாரையாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தாகம் அந்த சிலுவையிலிருந்து வெளிப்பட்டதனாலே அந்த கல்லன் அன்றைய நாளிலே ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக குற்றங்கள் குறைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறதை நம்மளால் உணர முடியும். பிரியமானவர்களே, யாரும் சொல்ல முடியாது நான் நீதிமான் என்று சொல்லி யாரும் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்கு தகுதியான பிள்ளைகள் நாம இல்லவே இல்லை. நம்மை நீதிமாக ஆக்குகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம் அந்த நாளில் அந்த கல்லனுக்கு கொடுத்த அந்த விடுதலையை இன்றைய நாளிலே உங்களுக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். உங்களுடைய இருதயத்தை அந்த நாளில நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அந்த கல்லன் அந்த கடைசி நொடி பொழுதுல தான் செய்த தவறை உணர்ந்து எனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும், எனக்கு விடுதலை எங்கிருந்து கடந்து வரும் என்று சொல்லி நன்றாய் அறிந்து உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்ததுனால
அவன் இந்த நாளில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். நாமளும் இந்த நாளில கண்களை மூடி அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கும் எத்தனென்று என்னை தள்ளிடாமல் என்னையும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டு என் இயேசையா. சொல்லுங்க, எத்தனையோ துரோகம் நான் செய்து அத்தனையும் நீ மன்னித்தே, ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனே அன்பு கீழாய் நிற்கும் உம்மை சேவிப்பேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நீ நைகையிலே. உம்மை அல்லாஹ் வேறே தெய்வம் உண்மையாய் இல்லையே. கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா. சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. அப்படி நம்முடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரிடத்துல தொடர்ந்து ஜெப நிலையில இருந்து இந்த சிலுவையில அருந்த கல்லணை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம அது மூலமா என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து டெத்துக்காக நம்ம டிசர்வ் பண்ணப்பட்டவங்க. நமக்கு வந்து மரணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், தேர்ந்தெடுக்கிற வழி. ஒருத்தர் என்ன பண்றோம், நம்ம பரலோகத்துக்கு போற வழியை தேர்ந்தெடுக்கலாம். மற்றவங்க என்ன பண்ணலாம், ஹெல்லுக்கு போற பாதை. ரெண்டுமே நம்மளோட கையில இருக்கு. சோ நம்ம வந்து எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கல்லன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தா. சிலுவையில வந்து நான் மற்ற கல்லன் என்ன சொல்றான், நீ வந்து ராஜா தானே, நீ உன்னைய வந்து நீ ரசித்துட்டு என்னைய ரசித்துக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா மற்ற கல்லன் என்ன சொல்றான், நம்ம வந்து அநியாயமா தண்டிக்கப்படல, நம்ம செய்த தப்புக்காக தண்டிக்கப்படுறோம். ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, ஒண்ணு தப்பு செய்யல, அதுக்காக அவர் தண்டிக்கப்படுறாரு, நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிலுவையில எதிர்த்து தன்னை தாழ்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நடத்துகிறார். மூணாவது என்னன்னா, ஜீசஸ் டைட் ஃபார் எவ்ரி சின்னர்ஸ். அவர் வந்து யாரும் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நல்ல காரியம் மடித்தார், அதனால இவருக்காக நான் மறிச்சிருக்கிறேன், இல்ல இவன் வந்து ரொம்ப பாவியா இருக்கிறான் அதனால அவளுக்கு நான் மறிக்கிறேன்னு சொல்லல. So he died both for good people and the people who do their sinners. So all the humans are doing sinners. நம்ம எல்லாமே சின்னஸா தான் பறந்துருக்கோம். சின்னஸா தான் நம்ம தாவீது சொல்றாரு, நான் கர்ப்பத்துல இருக்கும் போதே என் தாய் என்னை பாவத்தில் உட்பந்திருத்தான்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாருமே சின்னஸா தான் இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் வந்து ஏசப்பா வந்து மறிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் என்னன்னா, இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே வழி வந்து நமக்கு இயேசுவை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கொண்டாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நியூட்ரலிட்டி இஸ் நாட் அன் ஆப்ஷன். நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்ம டெத் பெனால்டி வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை. நம்ம எல்லாரும் அண்டர்கோ. ஸோ அதை நம்ம அண்டர்கோ பண்றதுக்காக தான் ஏசப்பா வந்து நமக்காக சிலுவையில மறைச்சு நமக்கு வந்து ஒரு விடுதலையே நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கடைசியில் என்னன்னா, ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, அந்த கண்ணன் வந்து அவனை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சிடணும் அப்படிங்கும்போது இம்மிடியா ஜீசஸோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது, இவன் வந்து உண்மையாவே தன்னை அறிக்கைறதுனால இன்றைக்கு அவர் வந்து சொல்ல, ஓகே நான் நாளைக்கு நான் போகும்போது நான் உன்னை பாக்குறேன்னு சொல்ல, இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு இம்மிடியட் டிரான்ஸ்பார்மேஷனை வந்து இயேசுப்பா அந்த சிலுவையில வந்து அவருடைய அந்த கல்லனுடைய லைஃப்ல வந்து கொடுத்தவரா காணப்படுறாரு. சோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை சிந்தித்து வந்து நம்ம சோதிச்சு அறிவோம். நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்தை நம்ம காத்திருப்போமா, ஆண்டவரே நாங்க வந்து என்னப்பா எப்படி இருக்கிற, என்னோட லைஃப் எப்படி இருந்தது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதிச்சு பாக்குறவங்களா காணப்படணும். இதுல வந்து என்னன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டெத் பெனால்டி வந்து கொடுத்தது. இந்த கல்லனுக்கு வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கும்படியா ஏசப்பா ஹி கிவன் சம் டைம், அவருக்கு வந்து அந்த டைம் கிடைச்சது. இப்போ நான் அநேக தடவை நான் நினைச்சிருக்கிறேன் ஓகே திடீர்னு நம்ம இறந்தோம்னா நம்ம எங்க போயிருவோம் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா டெத் பெட் லெசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான். சிலவங்க வந்து பெட் பாண்ட்ல ரொம்ப நாள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர்கிட்ட பற்றி பேசும்போது இமிடியேட்டா வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணிக்குவாங்க. சிலவங்களுக்கு இமிடியேட்டா ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, சடன் டெத் ஆகுது. சோ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படாது, இந்த வந்து வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. சோ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல நம்ம வந்து தேவனை தரிசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அந்த கல்லன் எப்படி அறிக்கையிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியாது. சோ இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம கண்களை மூடி நம்ம பிரேயர் பண்ணுவோம். அன்புல ஏசப்பா இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்லனை இந்த ரசிக்கப்பட்ட அந்த கல்லனை போல நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒருவேளை அந்த டெத் டைம் வந்து எங்களுக்கு கிடைக்காட்டியும் ஏசப்பா நாங்க இன்னையில இருந்து இந்த வசனத்தை நாங்க கேட்கிறோம். அநேக வசனங்கள் நீங்க எங்களுக்காக மறிச்சீங்க, எங்களுக்காக உயிர் தெரிஞ்சீங்க, எங்களை வீட்டுக்கு கொண்டீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்தை மூலமா நாங்க பார்த்துட்டு வரோம். இந்த கடைசி காலத்துல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு என்ன டைம்ல என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்க இப்ப இருந்தே நாங்க உம்முடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக மறித்தீர்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கொண்டு நாங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நாங்க மறிச்சாலும் உங்களுடைய ராஜ்யம் வரும்போது நாங்க நிலைத்திருப்போங்கிற நிச்சயத்தை நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பரியாசம் செய்த கண்ணனை போல நீங்க என்ன நச்சுக்குவீங்க, ஒருவேளை நான் கடைசி மூமெண்ட்ல நான் ஆர்டரை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நாங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு எங்க கூட ஒரு கூட்ட மக்களையும் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் வரும்போது வெறுக்கையா நிற்காதபடிக்கு ஒரு கூட்ட ஜனங்களை உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க கொண்டு வந்தோங்கிற ஒரு பெருமிச்சோடு ஒரு சந்தோஷத்தோடு உண்மை நாங்கள் முகமுகமாய் நேரடியாக சந்திக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிங்க நம்ம இங்க அம்மாக்கே செலுத்திக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னா யோவான் 19:25. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். சில வசனம் கொடுக்கும்போது இதுல நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். பொதுவாகவே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும்போது நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கு எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சூழ்நிலை மாறினாலோ இல்லைன்னா ஒரு டிஃபிகல்ட்டா மாறினாலும் நம்ம வந்து ஒரு அசௌகரியமாவோ இல்லை நமக்கு சமாதான குறைச்சலா நமக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமே, எல்லாருமே வந்து சென்ட்ரல் லைன்ல டிராவல் பண்ணுவீங்க, இல்லை பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணுவீங்க, இல்லைன்னா டியூப்ஸ்ல டிராவல் பண்ணுவீங்க. நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும்போது சீட் அங்க இருந்தா நம்ம போய் உட்காந்துருவோம். அந்த பக்கத்துல யாரு இருக்கா ஏது இருக்கா ஆணோ பெண்ணோ நம்ம அதெல்லாம் இந்த கண்டிப்பா பார்க்கறது இல்லை, நம்ம போய் உட்காந்துருவோம். ஒருவேளை நீங்க உட்காந்துருக்க பஸ்ல 2 சீட்டுக்கு முன்னாடியோ ஒரு வீட் ஸ்மெல்லோ இல்லைன்னா 2 பசங்க சண்டை போடுற மாதிரியோ ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம அந்த இடத்துல உட்காந்துப்போமா? உடனே அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடுவோம். இது நமக்கு எதுக்கு வந்து இறங்கி வா, இல்ல அங்க கை கலப்பு இருந்தா நம்ம அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், இந்த பஸ் ஃப்ரீயாருந்து நம்ம அடுத்த பஸ் பிடிச்சிக்கலாம், இறங்கி போயிடுவோம் இல்லையா? ஏன் நம்ம அப்படி இருக்கோம்? எதுக்கு வம்பு? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்க. அது நமக்கு சொல்லி கொடுத்தது சில காரியங்கள். ஆனா இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா சூழ்நிலைகள் சரியே இல்லை. ஏன்னா இயேசுவானவர் நிறைய மிராக்கள் செய்யும் போது ஊருக்கூட்ட ஜனம் அவர் பின்னாடி எப்பவுமே தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவன் போஷிச்சார் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் கொண்டு போஷிச்சார். நிறைய பேருடைய சிக்னஸை தேவன் வந்து ஹீல் பண்ணார். ஆனா அப்போ வந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கதான் போறாருன்னா ஒரு கூட்ட ஜனம் அந்த இடத்துல இருக்கும். ஆனா சூழ்நிலை இப்ப கொஞ்சம் பாருங்களேன். இப்போ வந்து அந்த கிராஸ்ல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த திரளான ஜனம் இருந்தாங்களா? யாருமே அங்க இல்லை. ஏன் அந்த க்ளோஸான அந்த 12 டிசைபிள்ஸ் கூட எல்லாருமே செதறடிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல யாருமே அந்த இடத்துல அங்க இல்லை. ஆனாலும் இந்த சில ஸ்பெசிபிக்கான விமன்ஸ் விமன் வெதர் அந்த அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். which is called as the faithfulness of women at the cross. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த சிலுவையின் அருகே இருந்த இந்த பெண்களுடைய விசுவாசத்துல நம்ம 2 காரியத்தை பிரதானமா நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, the loyalty that doesn't depend upon the circumstances.
எல்லாம் இருக்கும்போது இருக்கிறது விசுவாசம் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் சூழ்நிலையே மாறி போனாலும் உன் விசுவாசம் எப்படி இருக்கிறதுங்கிறதா நம்ம இதை பார்க்கணும். மகளிர் மரியாதை பத்தி நம்ம யோசிக்கலாமே. அவ அந்த அந்த ஸ்திரீயானவ ஒரு பிசாசின் பிடியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அதை விடுவிச்சார். அவ எவ்வளவு ஒரு லாயலா இருந்தானா, கும்பலா இருக்கும் போதும் அவ தேவன் பின்னாடி போனார். தேவன் அவ கண்ணுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டு அந்த சிலுவையில இருக்கும் போதும் அவ பக்கத்துல அந்த இடத்துல இருந்தார். அவளோட யோசனை எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய பிசாசின் பிடியிலேருந்து என்ன அவர் எடுத்து வந்தார். அவர் நிறைய காரியங்கள் சொன்னார், அவர் எல்லா காரியங்களும் செஞ்சார். ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் அடிக்கப்படுறார், துன்புறுத்தப்படுறார். நம்ம பைபிளை வாசிக்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு நமக்காக பிறந்தார், நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் என்னன்னே தெரியாது. அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இவ்வளவு செஞ்சாரு, ஏன் இவர் அடிக்கப்படுறாரு, எதுக்காக இருக்காரு, அவர் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் அவங்க இருந்திருப்பாங்க. இருக்கும்போது அவ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கும். இவர் சொல்லியிருக்காரு, வெளில வருவாரு, ஏன் இவருக்கு தேவை, நிறைய கன்ஃபியூஷன் அவளோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அவ நின்னான். She stayed just like how Ruth said. ரூத் சொல்லல, நீ எங்க போனா நான் உங்க கூட வரேன். அதே விசுவாசம் தான் நம்ம மகளிர் மரியாதை கிட்ட நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் எப்படியா இருக்குது? நம்ம எல்லா சூழ்நிலையும் இருக்கும்போது நம்ம விசுவாசம் உறுதியா இருக்குமா? சூழ்நிலைகள் மாறி போனாலும் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுங்க நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கிறோம். செகண்ட் courage in quiet form, அமைதியான ஒரு தைரியம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கூட நிற்போமா? நிறைய பேர் நீ இயேசுவோட இருந்தவன் தானே. பீட்டரை கேட்கும் போது அவன் 3 வாட்டி மறுதளிச்சான். இல்ல நான் இல்ல, அந்த கும்பல்ல நான் இல்ல. அப்ப அங்க இருக்கிற ஸ்திரீகள் அந்த இடத்துல ரொம்ப ஃபர்மா நின்னாங்க. அந்த இடத்துல அவங்க ப்ரீச் பண்ணல, அவங்க மிராக்கிள் பண்ணல, அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில போகாம அந்த இடத்துல நின்னாங்க. அதுவே ஒரு பெரிதான ஒரு தைரியம் வேணும் அந்த இடத்துல, உண்மையா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு திடீர்னு அரெஸ்ட் ஆயிட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட், பக்கத்து வீட்டுல நடக்குன்னா அந்த இடத்துல எட்டி பார்ப்போமா? உள்ளே இருந்து வெளியே தான் பார்ப்போமே, உள்ளே அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். ஏன்? பயம். ஆனா இந்த ஸ்திரீ they chose to stand there. They showed their courage just because their presence. இது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த கடைசி நான் ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புறது என்னன்னா, தேவன் நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார், உனக்காக நான் நின்னல, எனக்காக நீ நிற்கிறியா? இது நம்ம இந்த கேள்வி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஸோ 2 குவாலிட்டிஸ் ஆஃப் விமன் நம்ம பார்த்தோம். அடுத்ததா டிவோஷன் தட் ஸ்டேஸ் க்ளோஸ் டு சஃபரிங். அந்த நெருக்கமான வேலையிலையும் அவ்வளோ ஒரு கஷ்டமான இடத்துலையும் அவங்க கிட்ட வெளிப்பட்ட அந்த தெய்வ பக்தி. ஸோ ஜீசஸ் இந்த ஊழியம் பண்றப்போ அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம வசனங்கள் படிக்கும் போது நம்ம பார்த்திருப்போம், திரளான ஜனக்கூட்டம் அப்படி சொல்லிட்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா when it comes to the cross, யாருமே அந்த இடத்துல இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா இந்த விமன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச வேத பகுதி லூக்கா 10:33-34, நல்ல சமாரியன். ஸோ அவங்க பார்க்கும்போது ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்ப எல்லாருமே அவரை கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களுக்குள்ள இருக்க ஃபியர் அதை அவங்களுக்கு பண்ண விடல, கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா இவர் அந்த மனுஷனை கூட்டிட்டு போய் காயத்துக்கு மருந்து போட்டு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து இது எல்லாமே பண்றாரு. ஆனா ஆண்டவர் கூட இருந்த டிசைபிள்ஸ் யாருமே கூட அந்த இடத்துல இல்ல. பட் ஆனா இந்த லேடிஸ் கிட்ட அந்த ஒரு தெய்வ பக்தியை நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட தெய்வ பக்தி கிராஸோட நின்றுல. ஈவன் ஆஃப்டர் த கிராஸ், அது க்ரூசிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவரோட பாடியை டூம்க்கு எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துலயும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பண்ண வேண்டிய ஹானரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைசஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காரியத்திலயும் அவங்க தெய்வ பக்தியை வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ரிவார்டு என்னன்னா, மார்க் 16:9 நம்ம படிக்கிறோம். மேரி மகதலேனா தான் ஃபர்ஸ்ட் விட்னஸ் டு ரிசரக்ஷன். அதுக்கப்புறம் அது மற்ற விமனுக்கும் இது அறிவிக்கப்படுது. கடைசியா ஃபெய்த்ஃபுல்னஸ் தட் காட் சீஸ். அந்த விமன் அந்த இடத்துல இருந்ததுனால ஏதாவது சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு பார்த்தா எந்த காரியங்களும் மாறல. ஆண்டவர் என்ன பிளான் பண்ணாரோ அவர் அந்த இடத்துல நம்மளோட பாவங்களுக்காக மறிச்சு ஒப்பு கொடுக்கப்பட்ட 3ஆம் நாள் மரித்தோர்ல இருந்து எழுந்தரலும் சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணாரோ அதுதான் நடந்தது. ஆனா அவங்க அங்க இருந்ததை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, யார் கவனிச்சாங்களோ இல்லையோ, ஆண்டவர் கவனிச்சாங்க. God saw them.
ஸோ இன்னைக்கும் வந்துட்டு இந்த நாள்ல அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்களோட ஃபெய்த்ஃபுல்னஸ் பத்தி நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஜெனரேஷன்ஸ் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம அவங்கள பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். அவங்களோட பேர் ஸ்கிரிப்சர்ல வந்துட்டு இருக்கு, காட் ஆல்வேஸ் வேல்யூஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களோட இதுல கூட பார்க்கும்போது, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நான் வந்து அந்த சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? Are we faithful to God? எல்லாரும் கண்களை ஒரு நிமிஷம் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பாவோட தாயாகிய மரியாள் அந்த இடத்துல இருந்தாங்க. நம்ம பசங்க சும்மா சின்னதா கீழே விழுந்து அடிபட்டா கூட நம்மளால பொறுத்துக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க பெத்தெடுத்த அந்த பிள்ளைய அவ்வளோ ஒரு அடிச்சு துன்புறுத்தி முள்முடி சூட்டி அந்த கிராஸை சுமக்க வச்சு எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ள அவர் போனாருல. ஆனா ஒரு தாயா அவங்க அந்த இடத்துல பார்த்துட்டு நின்னாங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணி வந்து அந்த விமன் எல்லாருமே அந்த இடத்துல நின்னாங்க, அவரை விட்டுட்டு போகல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க இயேசுப்பாக்காக நிற்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னாங்க. இன்னைக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு நம்ம யோசிப்போமா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா எல்லாரும் ஒப்பு கொடுத்தவங்களா கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்மளோட லாயல்ட்டி எப்படி இருக்கு? நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம கை நீட்டி காசு வாங்குற நம்மளோட பாஸ் கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம், அந்த லாயல்ட்டி, நம்மளுக்காக உயிரே கொடுத்து சிலுவையில நமக்காக தன்னோட உயிரே கொடுத்து கிரயமா நம்மளை வாங்கி கொண்ட ஆண்டவர் கிட்ட நம்மளுக்கு இருக்கா? அந்த விமனுக்கு அந்த இடத்துல அவ்வளவு ஒரு கரேஜ். யார் என்ன நினைச்சா என்ன, யார் என்ன பண்ணா என்ன, ஈவன் ஜீசஸோட ஃபாலோவர்ஸ் நினைச்சா நமக்கு என்ன வேணா நடக்கலாம் அடுத்த நிமிஷத்துல. ஆனா அதை எதுவுமே பொருட்படுத்தாம அவ்வளவு கரேஜியஸா அந்த இடத்துல நிக்கிறாங்க, நாங்க இருப்போம் ஏசப்பா அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல, நம்ம போற இடத்துல, நம்ம டிராவல் பண்ற இடத்துல, நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றோமா? அவரை பத்தி நம்ம பகிர்ந்து கொள்றோமா? நமக்கு அதுக்கு தைரியம் இருக்கா? இது நமக்கு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அந்த பக்தி, அந்த டிவோஷன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றதுன்றது ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்ல ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை நம்மளால பண்ண முடியுதா? அதுல நம்ம லேக் ஆகுறோமா? ஆண்டவரோட காரியத்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை நம்ம கொடுக்குறோமா? எது நம்ம முன்னாடி நிக்குது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குணமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குணமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே,
கண்கள் குணமாகி போனதையா. இயேசுப்பா, எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே நீங்க உண்மை உள்ளவரா இருப்பீங்க இனிமேலும். நாங்க உங்களுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கோமா? எங்க ஒருத்தரையும் நாங்க சோதித்து பார்த்தோம்னா நிறைய விஷயத்துல இல்லை. நிறைய விஷயத்துல எங்களோட ப்ரையாரிட்டி வேற ஒன்னாதான் இருக்கு. இசப்பா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாம்சத்தினால எங்களால முடியாது இசப்பா, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்டா உங்க எல்லாருக்கும் நாங்க இருந்து எங்களோட ஓட்டத்தை நல்லபடியா முடிக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மேல் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அதோ உன் மகன், அதோ உன் தாய். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறேன். முடிந்தது. முடிந்தது எது? மத்தேயு 27:51 இயேசு சிலுவையில முடிந்தது என்று தன் ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்து பூமி அதிர்ந்தது, கண்மலை பிளந்தது, கல்லறை கிழிந்த திரைசீலையும் திறக்கப்பட்ட வழியும். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம், வார்த்தை. பல வருடங்களாக மனிதனையும் மனுஷனையும் கடவுளையும் பிரிச்சு வச்ச மிக பிரம்மாண்டமான அந்த திரைசீலை 2ஆக கிழிந்தது. ஏன்? எருசலேம்ல தொங்கிக் கொண்டிருந்த அந்த திரைசீலைக்கும் கல்வாரியில சிலுவையில சிறந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? பதில், தேவாலயத்தில் இருக்கிற நிழலுக்கும் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நிஜத்திற்குமான சம்பந்தம் மட்டும்தான். சோ இதுல பாத்தீங்கன்னா தேவாலயத்துல திரைசீலை வெறும் நிழல் தான். அப்போ அப்படின்னா நிஜமான திரைசீலை எது? அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். எபிரேயர் 10:20 பவுல் எழுதுறாரு, அவர் தமது மாமிசமான திரைசீலையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அதாவது நிஜமான திரைசீலை இயேசுவின் சரீரம். அந்த சரீரம் செத்து நிஜம் கிழிந்து நிழலும் கிழிந்து விட்டது. ஒரு சரித்திர எழுத்தாளர், அவர் ஃபிளேவியஸ் ஜோசபஸ், அவர் என்ன எழுதுறாருன்னா, அவரோட புக்ல இஸ் நாட் அ கிறிஸ்டியன், இஸ் அ ஜூ. அவர் என்ன எழுதுறாருன்னா, யூதர்களின் யுத்தங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு, யூதர்கள் தாவீதின் வம்சத்தில் வந்தவரை மேசியா என்று நம்பி ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து தன்னை விடுவிப்பார் என்று, அவரை மீட்டெடுப்பார் என்று நம்பினார்கள். அவருடைய பெயர் இயேசு. கடைசியில் அந்த ரோமர்களை கொண்டே சிலுவையில் அடைந்தார்கள். அவர் சிலுவையில் உயிர் விட்ட பொழுது பூமி அதிர்ந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருந்த ஆசாரியர்கள் திரும்பி வந்த போது ஒரு நெருப்பு போல ஒரு பட்டயம் அந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்தது. அதை பார்த்து அங்கிருந்து அந்த ஆசாரியர்கள் பயந்து ஓடி போயிருக்கிறாங்க. இந்த சீன் தான் இப்ப பார்த்தோம், அந்த புக்ல இருந்தது போலதான். இப்போ இந்த மகா பரிசு ஸ்தலம் எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். மகா பரிசு ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் கையில ஒரு பாத்திரத்துல ரத்தத்தை ஏந்திட்டு நம்ம போகும்போதுதான் அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த சரித்திரத்துல ஏற்கனவே இருக்க இந்த ஸ்கிரீனை பத்தி, நான் இந்த திரைச்சீலை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த திரைச்சீலை பாத்தீங்கன்னா 60 அடி உயரமா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாடி சைஸுக்கு ஹைட்டா இருக்குமா. திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ்க்கு இருக்குமா. ஒரு சிசர்ஸ் வச்சோ இல்லைன்னா குதிரைகளை வச்சு கூட அது கிழிக்கவே முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு திக்னஸான ஒரு திரைசீலை. இந்த திரைசீலை இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 26:31 ஆண்டவர் மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யும்படி கட்டளை எடுக்கிறார். அதுல அவர் ஒரு 4 நூல்களை கொண்டு கட்டளை இடுறாரு. ஒண்ணு இளநீலு, ரத்தாம்பரி நூலு, அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு நீலு, அப்புறம் திரித்த மெல்லிய பஞ்ச நூல். இவற்றால 4 விதமான நூல்களை கொண்டு அவர் செய்ய சொல்றாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுல விசித்திர வேலைகளை கொண்டு கேருபீன்கள் 2 அந்த ஸ்கிரீன்ல வைக்க சொல்றாரு. அந்த திரைச்சீலையில அவர் செய்ய சொல்றாரு. அந்த கேருபீன்களை அந்த திரைச்சீலைக்கு காவலுக்கு வைக்கிறாரு.
இது கொஞ்சம் அதுக்கும் முன்னாடி நீங்க போனீங்கன்னா பரிசுத்த தலத்துல நார்மலா வந்து இந்த 3 பக்கமும் செவரா இருக்கும், ஒரு பக்கம் அந்த ஸ்கிரீனா இருக்கும், கிழக்கு வாசலத்துக்கு அந்த ஸ்கிரீன் இருக்கும். இதே போலதான் கொஞ்சம் முன்னாடி போறப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்சதுனால அவர் தோட்டத்தை விட்டு நம்மளை வெளியே அனுப்பும் போது அந்த தோட்டத்துக்கு காவலா கேருபீர்களையும் அந்த பட்டயத்தை கையில கொண்டுதான் அவருக்கு காவலா வச்சார். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா நமக்கு தெரியல, அந்த ஏதேன் தோட்டத்தை தான் மகா பரிசுத்த ஸ்தலமா அவரு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. இப்போ ஏதேன் தோட்டத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து கர்த்தர் வந்து உலாவுகிற இடம், இதே மகா பரிசுத்தல கர்த்தர் உலாவின இடம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 27 எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாபிக்ல இயேசு மரித்த பொழுது ஒரு சுடரொளி பட்டயம் அது வந்து ஏதேன் தோட்டத்துல காவலுக்கு வச்சிருந்த அந்த பட்டயத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த கேருபீன்களையும் அதை கிழிச்சு இருந்து ஏதேன் தோட்டத்துல இருந்த கேருபீன்களையும் அதே தளத்துல இருந்த காவலுக்கு ஏதேன் தோட்டத்துல காவலுக்கு இருந்த அந்த கேருபீன்களையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல திரைசீலையில இருந்த கேருபீன்களையும் கர்த்தருடைய கிருபாதார பலியினால அதை கிழித்து எரிந்து விட்டார். ஆமென். சோ இந்த பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு 5 பலி உண்டு. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி. ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் எல்லா பலிகளையும் எடுத்து அழிஞ்சிட்டு அவருடைய கிருபாதார பலியால நமக்கும் கர்த்தருக்குமான இதயமா இருந்த கேப்ப ஒரு பெரிய ஒரு இதை வந்து அவர் வந்து எடுத்து எரிஞ்சிட்டாரு. கடைசியா பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-2 வசனங்களை பாருங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானுடைய இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. எவ்வளவு ஒரு அழகான தோட்டம் இல்ல. கர்த்தர் ஆதியில நம்மள அந்த தோட்டத்துல வச்சாரு. நம்மளோட பாவம், தோல்வி, கடந்த காலம், பின்னணின்னு பல காரியங்களால நமக்கும் கர்த்தருக்குமான கேப் அதிகமாகி நடுவுல அந்த திரைசீலை வந்தது. கர்த்தருடைய கிருபாதார பலியால அந்த திரைசீலை விலகி நமக்கும் அவருக்குமான நெருக்கம் அதிகமாகி இப்ப நமக்குள்ள எந்த பயமும் இல்லை. நம்ம டைரக்டா அவர் அப்பா நமக்கு சொல்றதுக்கான புத்திர சுவாகத்தை கொடுத்துட்டாரு. நமக்குள்ள ஆனா எந்த ஒரு கேப்பும் இல்லாம அவர் அந்த இந்த வசனத்துல சொன்னது போல இந்த அழகான அந்த தோட்டத்துல திரும்பவும் நம்ம போய் இருக்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன் கூடிய சீரத்துல நம்ம எல்லாருமே அந்த அழகான தோட்டத்துல நம்ம எல்லாரும் வந்து கர்த்தரோட இருப்போம். கடைசியா வந்து தியானிக்கிறதுக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு 5 கேள்வி மட்டும் கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த நோட்ஸ்ல நீங்க அதை எழுதுங்க. ஃபர்ஸ்ட், தேவனை அணுகும் சுதந்திரம். நமக்கும் கர்த்தருக்கும் அணுகிறதுக்கான சுதந்திரத்துல எது தடையா இருக்கு? இப்போ இந்த நம்ம எவ்வளவு ஒரு பிரச்சனைனால நமக்கும் கர்த்தருக்குள்ள நிறைய கேப் வந்தது. இப்போ அவருக்குள்ள நம்ம சேர முடியாம எது நம்மள தடுக்குது? இயேசு ஏற்கனவே மன்னித்ததை நான் இன்னும் பிடிச்சு கொண்டிருக்கிறேன்னா, அதை பிடிச்சிட்டு இருக்காம நான் அதை மன்னிச்சு நான் கடந்து போறேன்னா இன்னும் அதை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா? அடுத்தது, அவருடைய பலி என் தினசரி வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? 4வது, திரை கிழிந்தது போல என் வாழ்வில் எந்த பகுதி எனக்கு கிழிய வேண்டும்? 5வது, வழி திறந்து விட்டது, நீங்கள் உள்ளே வர தயாரா? பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட நம்ம கடைசி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம கடைசி பகுதியில பார்க்க போறது செஞ்சுரியன் சுற்றி அதிபதி. நம்ம அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து இவ்வளவு காரியங்களை நம்ம கேட்டோம். சிலுவையை சுமக்கிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான பெண்களோட ஒரு பாட்டு, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் கடைசியா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகா செஞ்சுரியன் செஞ்சிருப்பாரு. நமக்கு ஒரு முன்னோடியா அந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம முடிப்போம். செஞ்சுரியனை பத்தி பொதுவா சொல்லணும்னா, செஞ்சுரியன் வந்து ஒரு ரொமேனியன். அவன் வந்து ஒரு ரோம பேரரசு கீழே வருவாங்க. அவங்க வந்து ஒரு 100 சோல்ஜருக்கு வந்து அவங்க வந்து ஒரு தளபதியா 100க்கு அதிபதி, அதுதான் 100க்கு அதிபதி. அவங்க வந்து யூதர்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலி ரோமனா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காது.
ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறவங்கள, மற்றபடி எல்லாத்தையும் மேற்பார்வையிட காரியம். ஆனா அவங்க வந்து நிறைய சிலுவையில் அறையறவங்களை நிறைய பேர்த்த பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எல்லாமே. ஆனா இதுல ஒரு செஞ்சுரியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மோஸ்ட் ரிமார்க்கபிள் விட்னஸ், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கறத அவர் வந்து ஒரு அறிக்கை பண்ணின காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மார்க்ல பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல 39ல இது வந்து surely this man is son of God அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேத்யூ சாப்டர் 27:54ல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு வந்து மெய்யான தேவனுடைய குமாரன் சொல்லியிருப்பாரு. அதே போல லூக்கால பார்க்கும்போது 23 அதிகாரம் 47வது வசனத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு நீதிபரர், ஒரு நீதியான மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபர்ஸ் பண்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரியனோட என்னென்ன காரியங்கள் அவரை வந்து ஒரு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிற காரியத்துக்குள்ள சொல்லப்பட்டது, எப்படி அந்த காரியம் அவரை வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் காணப்படலாம். நம்ம இப்போ ஒவ்வொரு காரியமா நம்ம பார்த்தோம். அதாவது இந்த அவர் சிலுவையில அறையப்பட்ட உடனே நம்ம அந்த உலகம் அந்த நீங்க அந்த வீடியோல பாத்தீங்க, ஜான்சி சிஸ்டர் பிளே பண்ணதுல 3 மணி நேரம் அந்தகார இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பாக சிலுவையில மரிச்ச ஒவ்வொரு மனுஷங்களோட காரியங்களும் நடைபெறல. முக்கியமா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டோட 3 மணி நேரம் டார்க் ஆச்சு. அப்புறம் அவர் பார்க்கும் பொழுது ஒரு பர்பஸான ஒரு டெத்தா இருந்துச்சு. அவர் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் கதறி அழுதுகிட்டு, எத்தனையோ நம்ம அண்ணனே செய்தியில நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இதாவே உம்முடைய கரங்களை என்னுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தம் போட்டு அவர் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்ட காரியங்களை பார்க்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் நம்ம பார்த்தபடி இந்த திரைச்சீலை கிழிஞ்ச காரியமா இருந்தாலும் சரி, அவர் மகா சத்தம் போட்டு பிதாவே உங்களுடைய கையில என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ற காரியமா இருந்தாலும் சரி, இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அந்த நம்மளுடைய இந்த நூற்றுக்கு அதிபதியை வந்து மெய்யான இவர் ஒரு தேவனுடைய குமாரன் என்று சொல்ல ஒரு விட்னஸ் ஆன இந்த காரியங்கள் வந்து அவரை வந்து அறிக்கை பண்ண வச்ச இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மூமெண்ட்ல வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து பரியாசம் பண்ற காரியங்களை பார்க்கிறோம். அதே போல சீசர்கள் வந்து ஓடி மறைஞ்சு கொண்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல எல்லாரும் இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மனுஷன், ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு எதிர்பாராத விதமா அவர் சிலுவையை நோக்கி பார்த்த காரியங்களை பார்க்கிறார். என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எத்தனையோ பேரு வந்து இப்படி ஓடினாலும், ஒரு சீசர்களே ஓடி மறைஞ்சாலும், அவர் வந்து சிலுவையை நோக்கி பார்த்து அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு காரியத்தை வந்து அவர் உற்று நோக்கி கவனித்திருக்கிறார் அந்த நூற்றுக்கு அதிபதி. ஆனா யாரும் செய்யாத காரியம் அது. அதே போல அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஜென்டில் ரெகக்னைசிங் ஜீசஸ், அவர் எப்படி இயேசுங்கிறதை அவர் வந்து அடையாளம் கண்டு கொண்டார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு யூதர்களை கிடையாது, அவர் வந்து ஒரு காட்ஸ் கவர்னன்ட் பீப்புளும் கிடையாது, அவர் வந்து ஒரு சினகாக்கு போற ஆளும் கிடையாது, அவர் தலைமுறையா பிதா யாக்கோபின் தேவன் ஆபிரகாமின் தேவன் சொல்ற மாதிரி அவங்க அறிக்கை பண்றவங்களும் கிடையாது. ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம், பவர்ஃபுல் சைன், அவர் சொன்ன இதுதான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொன்ன ஒரு காரியம் ஒரு வல்லமையான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடையாளம் வந்து அதற்கு பின்பாய் வருகிற சுவிசேஷம் எல்லா உலகம் எங்கும் பரவப்பட்ட எல்லாம் பரவிச்சு, எல்லா சுவிசேஷம் பரவிச்சு, இதுதான் மெய்யான நீதி தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதற்கு அவர் ஒரு முன்னோடியா இருந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி அதே போல இயேசு கிறிஸ்து என்கிறவர் ஒரு நேஷனுக்காக, ஒரு யூத தேசம் இஸ்ரேலுக்காக வரல, எல்லா ஜனங்களுக்காக வந்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த நூற்றுக்கு அதிபதி கன்ஃபஸ் பண்ண ஒரு அறிக்கை பண்ண காரியத்துல இருந்து அது தெளிவாய் விளங்குகிறது. அதாவது இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்பொழுது he saw the death and still believed அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது நூற்றுக்கு அதிபதி வந்து இந்த காரியத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் உயிரோடு கூட எழுந்த காரியங்கள் இல்ல, பலவீனமா இருக்கிறவங்க, அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க வந்து சரீர குணமா இருக்கிற காரியங்கள், இத்தனை எவ்வளவோ காரியங்களை பார்த்து இவர்தான் தேவனுடைய குமாரனோ என்று அறியப்பட்டு இருக்கிற நேரத்துல இவர் வந்து
இவர் ஒரு பாடுகளின் வழியாய் போனதை பார்த்து இவர் மெய்யான நீதி குமாரன் என்று சொல்லி அறிக்கை பண்றாரு பாருங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். He saw the pain, suffering and execution. அதாவது அது எவ்வளவு ஒரு அழகான காரியம். எத்தனையோ அற்புதத்தை பார்த்து இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்றதை விட இவர் இப்படி சிலுவையில பாடுபடுறத பார்த்து சொன்னார் பாருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா அந்த 100 ஒரு கன்ஃபஸ் பண்ண காரியம் வந்து ஒரு இவர்தான் ஒரு மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற காரியம் என்று அவர் கன்ஃபஸ் பண்ணது ஒரு முக்கியமான காரியமாய் பார்க்கிறோம். இந்த காரியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு உண்மை. இது வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் அழைக்கப்படல. அதாவது எதிர்பாராத விதமாய் நம்மை போல இருக்கிற புறஜாதிகளுக்கும் கர்த்த தேவன் தான் ஒரே தேவன் என்று சொல்லி நம்ம இதுல இருந்து கிளியரா நாம பார்க்க முடியும். அதாவது ரெவலேஷன் இன் தி சஃபரிங், அதாவது ஜீசஸ் டெத் வந்து ஒரு தோல்வியானது அல்ல, ஒரு வெற்றியின் சின்னமாய் அதில் தொங்கினார் என்கிற அந்த 100 அதிபதியோட ஒரு அறிக்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல காஸ்பல் வந்து வித்தவுட் பார்டர்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்கிறதே ஒரு சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷத்திற்கு ஒரு முன்னோடியா இருந்து அவர் சொன்ன காரியம் வந்து இந்த உலகத்திற்கு எல்லாம் நம்ம சுவிசேஷம் இப்பொழுது சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாமே ஒரு முன்னோடியான ஒரு காரியமாய் நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சொல்லப்பட்டபடி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க வந்து எருசலேமிலும் யூதாவிலும் உலகத்தின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி அருளப்படுகிறதுக்கு முன்பாகவே அவர் வந்து ஒரு சாட்சியா இருந்த காரியம், அந்த 100 அதிபதி சொன்ன ஒரு காரியம் அவ்வளவு ஒரு சுவிசேஷத்துக்கு ஒரு முன்னோடியான ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல கூட நம்ம இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக இந்த நேரத்துக்கு நம்ம வருவோம். சொல்றோம் நம்ம எல்லாருமே கண்களை மூடி சொல்றோம். நம்ம எல்லாரும் செய்யணும். இப்பொழுது போது 100 அதிபதி வந்து he is a truly son of God ன்னு சொல்லி அவங்க கன்வென்ஸ் பண்ணாங்க இல்லையா? அப்போ நமக்கு எப்படி வந்து அது எப்படி அதை நம்ம அந்த விட்னஸ் வந்து அவர் நிறைய விட்னஸ் பார்த்தாரு. வந்துச்சு, அந்த திரைச்சேரி மேல இருந்து கீழே விழுந்தது, அப்புறம் நிறைய மிட்டே வந்து டார்க்னஸ் ஆச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இவர் உண்மையான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கன்வென்ஸ் பண்ணாரு இல்லையா? அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாரு, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து நம்ம அந்த விசுவாசம் எப்படி வந்து நம்மள ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்தி செல்கிறதுன்னு பார்க்கும்போது, ஆஃப்டர் ஏசப்பா இறந்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 40 நாள் வந்து சீஷர்களுக்கு தரிசனமாக்கி எல்லாத்தையும் அவருக்கு வந்து பரலோகத்தை ராஜ்யத்தை கொடுத்த எல்லாத்தையும் திருஷ்டாங்கமா படுத்தினாரு. உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லியிருக்கிறதுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம தான் அந்த விட்னஸ். அல்லேலூயா. அவங்க செஞ்சுரியன் வந்து அந்த இன்சிடென்ட்ஸை பார்த்து ஆன் த ஸ்பாட்ல நடந்ததை பார்த்து அவங்க வந்து கன்வெர்ஸ் பண்ணிருக்கலாம். அப்போ ஏசப்பா தான் உண்மையான தேவனுடைய குமாரன் கன்வெர்ஸ் பண்ணாரு. ஆனா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தான் தேவனுடைய விட்னஸா சாட்சிகளா இருக்கும். அல்லேலூயா. அதை வந்து நம்ம விசுவாசத்தை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம வந்து ஓடும்போது கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவருடைய நாமம் வந்து நம்ம மூலியமா அவர் வந்து நம்மள ஒரு டூலா வெப்பன்ஸா யூஸ் பண்ண அவரால முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் மனசுல நினைச்சுக்கலாம், ஆண்டவரே நான் எப்படி உமக்காக இருக்க முடியும்? ஆண்டவரே நான் அந்த தோமாவை பார்த்தா அவங்க வந்து ஆண்டவரே தொட்டு பார்த்துதான் நான் விசுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசம் இருந்துச்சு. அந்த மாதிரி விசுவாசம் இல்லாதபடி நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கூடி நம்ம கேட்டோம் இல்லையா? விதையானது தனித்திருந்தால் அது மண்ணுக்குள்ள விதைக்கப்படாவிட்டால் அது வந்து பலனை கொடுக்க மாட்டாது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் ஒரு விதையா இருக்கோம். எப்படிப்பட்ட விதையா இருக்குமோ, ராக்கியா இருக்குமா, சாயில் எப்படிப்பட்ட விதையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி டீப்பா குட் சாயிலா இருக்கும்போது அது வந்து நம்மள ஒரு ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஒரு பாத்திரமாய் நம்மள ஆண்டவர் மாற்ற முடியும். இந்த பாடல் கூட பாடலாம். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதான்,
பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கள் என்ற ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருப்பேன். அடரே அன்று அடரே சோத்திரம் அப்பா. பிதாவானவர் குமாரனை அனுப்பினார். அடரே அது எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கும்படி அந்த செஞ்சுரி ஏற்படுத்தி அடரே எல்லாருக்கும் ஒரு விட்னஸாக ட்ரூலி சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வர்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வித் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நாங்க உங்களை கன்வர்ஸ் பண்றோம் ஏசப்பா. அந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நாங்க சென்று உங்களுக்கு சாட்சிகளா இருப்போம் என்று நாங்க இங்க ஒப்புக்கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.